श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम् श्रीमद्वेदपुरीवासं ब्रह्मनिष्ठं तपोनिधिम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे वेदान्तदेशिकम् தத்துவபோதம். இந்த பரிபாஷை சொற்களுக்கான இந்த கிரந்தத்தை நாம இப்ப படித்துக் கொண்டிருக்கிறோம். குருநாதரனுடைய பேரருளின் காரணமாக கடந்த வகுப்புல நாம பார்த்தது என்ன அப்படின்னா, மாயையை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசிரியர் மாணவனுக்கு. பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி அப்படின்னு மாயை என்ற ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இதுல 2 பதங்கள் பார்த்திருக்கோம், பிரம்மன், மாயை. இந்த பிரம்மனுக்கும் மாயைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த போன வகுப்புல நாம கடைசியாக சிந்தித்தது. அந்த விஷயத்தை தான் சிந்திச்சிருக்கோம். பிரம்மன் அனாதி, மாயையும் அனாதி. பிரம்மன் சத்தியம், மாயை நித்யா. பிரம்மன் குணங்களற்றது, மாயை குணங்களுடன் கூடியது. பிரம்மன் உணர்வாக இருக்கிறது, மாயை ஜடமாக இருக்கிறது. பிரம்மன் மாற்றங்கள் அற்றதாக இருக்கிறது, மாயை மாற்றங்களோடு கூடியதாக இருக்கிறது அல்லது மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் உருவாவதற்கு பிரம்மன் விவர்த்த உபாதான காரணமாக இருக்கிறது, மாயை பரிணாமி உபாதான காரணமாக இருக்கிறது. பிரம்மனை அறிவால் அழிக்க முடியாது, மாயை அறிவால் அழிக்கக்கூடியது. இதுதான் நாம பார்த்திருக்கிறக்கூடிய வித்தியாசங்கள். யாராவது எழுதிக்கலனாலும் அட்லீஸ்ட் இப்பவாது எழுதி வச்சுக்கோங்க. இது இன்னும் எத்தனை டெக்ஸ்ட் படிச்சாலும் இது யூஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால இதை நான் திரும்பி ஒரு தடவை இப்ப சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நாம படித்துக்கொண்டே வந்து கொண்டிருக்கோம். இந்த பிரம்மன் அப்படிங்கிறது விவர்த்த உபாதான காரணமா இருக்கு, மாயை பரிணாமி உபாதான காரணமா இருக்கு. ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னா நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார். அதெல்லாம் நாம இப்போ மாயையை பற்றி படிக்கும் பொழுது படிக்கத்தான் போறோம். யாரால இந்த மாயையை அறிவால் அழிக்க முடிகிறதோ அவர்களுக்குத்தான் இந்த முக்தி அப்படிங்கிறது கைவரும். அதுதான் பெரிய எக்ஸசைஸே என்ன அப்படின்னா, இந்த மாயை என்பது அறிவால் அழிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். மாயைங்கிறதுலதான் அனாத்மா பூரா உட்கார்ந்துருக்கு. இந்த அனாத்மா உண்மை இல்லை, பிரம்மன் இல்லாம இந்த சிருஷ்டியே இல்லை. நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத பிரம்மனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடிய மாயையோட நான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டால் துக்கத்தில் தான் மீண்டும் மீண்டும் உழன்று கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத யார் புரிஞ்சுக்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி என்பது கைவருகிறது. இந்த மாயையை தமிழ்ல அருள் அப்படின்னு சொல்றது, அருள் சக்தி அப்படின்னு சொல்றது. நம்ம அருள்னா இரக்கம்னு படிச்சிருக்கோம். திருக்குறள் படிக்கிறச்சே அருள்னா இரக்கம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அருளுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, மாயை அப்படின்னு. தாய்மானவர் எழுதுறார், அங்கிங்கெனாதபடி இங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? இந்த அங்கிங்கெனாதபடி அப்படிங்கிறது சத்தம்சம், எங்கும் பிரகாசமாய் அப்படிங்கிறது சித்தம்சம், ஆனந்த பூர்த்தியாகி பூரண ஆனந்தமாக இருக்கக்கூடியது அப்ப சத்து சித்து ஆனந்தம். அருளோடு நிறைந்தது எது? அதோடு சேர்ந்து இந்த அருள் இருக்கும் பொழுது அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிருஷ்டி வெளியில வருது. அதர்வைஸ் மாயைக்கு தனிப்பட்ட முறையில் சிருஷ்டி பண்ணறதுக்கான எந்த ஒரு சாமர்த்தியமும் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஜடம். ஜடம் அப்படின்னா இப்ப இந்த டேபிள் இந்த சேர் எல்லாம் எப்படி இருக்கோ அப்படித்தான், போட்டா போட்ட இடத்துல கிடக்கும். அதுவா நகர்ந்து போய் நான் எனக்கு இந்த ரூம்ல இந்த கார்னர் பிடிக்கல இன்னொரு கார்னருக்கு போறேன்னு நகராது. நல்ல வேளை நகராது.
நாம தான் அதை டிசைட் பண்ணி இங்க வைக்கலாம் அங்க வைக்கலாம்னு டிசைட் பண்றோம். அது மாதிரி அந்த சேத்தன அம்சம்ங்கிறது அது கிட்ட கிடையாது. சைத்தன்யம்ங்கிறது கிடையாது. இந்த சைத்தன்ய அம்சத்தை தான் பிரம்மன் கிட்ட இருந்து இரவல் வாங்கிக்கிறது. மாயைக்கு ஒரு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மத்திலிருந்து இந்த சேதனத்தன்மையை இரவல் வாங்கிக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் கண்ணாடி முன்னாடி போனா என் முகம் தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும் என் முகம். அதே நான் ஒரு கருங்கல் முன்னாடி போய் நின்னேன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னா ஆகாது. ஏன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணறதுக்கான ஒரு ஒரு வசதி அந்த இடத்துல இல்ல, கருங்கல்ல இல்ல. ஆனா கண்ணாடிக்கு அந்த சக்தி இருக்கு. இது ரெண்டு, இந்த உதாரணத்தை நீங்க புரிந்து கொண்டால் அப்போ உங்களுக்கு புரியும் இந்த சக்தி என்ன அப்படின்னு. மாயைக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனை வாங்கறதுக்கான சக்தி இருக்கு. ரிஃப்ளெக்ஷனை வாங்கினாத்தான் அதுக்கப்புறம் படைக்க முடியும். அது வரைக்கும் படைப்பு தொழில் என்பது நடக்காது. அப்ப மாயை தனித்து இயங்கவே முடியாது. உதாரணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. இப்ப நம்ம தற்கால உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் இதுல ரெண்டுமே சொல்றேன், சாஸ்திரத்துல இருக்கிறதையும் சொல்றேன், தற்கால உதாரணங்களும் சொல்றேன். இப்ப எல்லார் வீட்லயும் ஃபேன் இருக்கு, கரண்ட்டும் இருக்கு. கரண்ட் தனியா இயங்காது, ஃபேனும் தனியா இயங்காது. கரண்ட்டும் ஃபேனும் சேர்ந்தாதான் நமக்கு காத்து வரும். அது எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பிரம்மன் தனியா இருக்கிறச்சே அது மாட்டுதான் இருக்கு, மாயை தனியா இருக்கிறச்சே அது மாட்டுதான் இருக்கு. இப்ப இந்த பிரம்மன் கிட்ட இருந்து அந்த சக்தியை வாங்கி கொண்ட பிறகு மாயை எல்லா காரியத்தையும் பண்றது, எல்லா மாயாஜாலமும் அதுக்கப்புறம் தான் நடக்கிறது. இந்த உலக பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது அதுக்கப்புறமா தான் நடக்குது. ஆனா பாக்குறதுக்கு எப்படி தெரியறது தெரியுமா? ஏதோ இந்த மாயை கிட்டயே ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு தோற்றம் ஏற்படுறது. இது சாஸ்திரத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இரும்பு குண்டு இருக்கு. அந்த இரும்பு குண்டு சுவாபாவமா அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது குளுமையா இருக்கு. தொட்டு பார்த்தோம், அப்படி இரும்ப தொட்டோம்னா நமக்கு சுடாது. சாதாரணமா இரும்ப தொட்டோம்னா குளிர்ச்சியா தான் இருக்கும். அதே இரும்ப கொண்டு போய் ஒரு நெருப்புக்குள்ள போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெருப்புடைய சுடும் தன்மையானது அந்த இரும்பு குண்டுக்கு ஏற்றப்பட்டு அந்த இரும்பு குண்டு சுடும் தன்மையை பெறுகிறது. ஆனா அதுக்கு இயற்கையா சுடும் தன்மை இல்லை, அது நெருப்போட சேர்ந்ததுனால சுடக்கூடிய இரும்பு குண்டாக மாறிவிட்டது. அது மாதிரிதான் இந்த மாயைக்கு இயற்கையா அதுக்கு ஜடத்தன்மை தான் இருக்கு. ஆனா பிரம்மாஸ்ரயா, அந்த ஒரு வார்த்தையை புரிய வைக்கத்தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிரம்மத்துக்கு ஆசிரியம் ஆகும் பொழுது, பிரம்மத்தை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் இந்த பிரம்மத்திடமிருந்து சக்தியை பெற்று அதுக்கப்புறம் எல்லாமே சிருஷ்டியாருது. மயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ் விவஸ்திதகன்னு பகவான் 9வது அத்தியாயத்துல சொன்ன. இந்த அனைத்திலும் நான் நிறைந்திருக்கிறேன். எப்படி அப்படின்னா, இந்த சக்தியானது மாயைக்கு கொடுக்கப்பட்டு மாயை அனைத்தையும் படைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். நமக்கு இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இருக்கே, தனிப்பட்ட முறையில தாய் மட்டும் இந்த குழந்தையை பிறக்க வைக்க முடியாது. நீங்க இப்ப இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம ஐவிஎஃப்லயோ நமக்குலயோ பண்ணலாம், டெஸ்ட் டியூப் பேபியில பண்ணலாம், அத்தை பண்ணலாம், இத்தை பண்ணலாம். அதெல்லாம் நான் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்குள்ள போகல. இயற்கையா என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த கர்ப்பாதானம்ங்கிறது நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கன்செப்ஷன்ங்கிறது நடக்கிறது. அதேதான் இங்கேயும் நடக்கிறது. இந்த பிரம்மன் தான் தந்தையோட ரோலை பண்றது, இந்த மாயை தாயோட ரோலை பண்றது. அதை வாங்கிக்கிறது, வாங்கி அதற்கப்புறமா அது சிருஷ்டியினுடைய காரியங்களை ஆரம்பிக்குது. இந்த பிரபஞ்சம் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இது ஏற்கனவே பீஜ வடிவுல மாயைக்குள்ள இருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சமும் பீஜ வடிவுல மாயைக்குள்ள இருக்கு. அது வெளிப்படுகிறது அப்படிங்கிறது எப்போன்னு கேட்டா, இந்த பிரம்மனுடைய சக்தியானது அதுக்கு கிடைக்கிறச்சேதான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப இந்த தூய உணர்வு தான் எல்லாமாக நிறைந்திருக்கிறது. தூய உணர்வு தான் உலகங்களாகவும் உடல்களாகவும்
உள்ளங்களாகவும் மாயையினால் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சுவாமிஜி அழகா சொல்லுவாரு. இந்த தூய உணர்வு தான் இருக்கு. எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது எது அப்படின்னா, மாறாத காரணமாக, நிர்விகாரமாக, மாற்றங்கள் இல்லாத அந்த தூய உணர்வு எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறது. நம்மளால பார்க்க முடியாது. மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? அங்கிங்கெனாதபடி பாடல்ல கேட்கிறார். மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயம் எது? எங்களும் பெருவழக்கா யாவினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? அது கருத்திற்கு இசைந்தது அதுவே. கருத்துக்கு தான் எட்டும். நான் புரிஞ்சுக்கதான் முடியும். தன வார்த்தைகளை சொன்னதன் மூலமாக இப்படித்தான் சிருஷ்டி நடக்கிறதுன்னு என்னால புரிஞ்சுக்கதான் முடியும். ஐ கேனாட் டீகோட் இட் இன் வேர்ட்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். நான் இத சொற்களாலேயோ இல்ல மனசுல ஒரு படமாகவோ கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத பொருளாக இருக்கிறது. எதுன்னா பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த படைப்பு ஆராயிறது அப்படிங்கிறது எதுக்காக? நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். படைப்பு ஆராயிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, படைப்பை இல்லைன்னு ஒதுக்குறதுக்கு தான். ஒரு விஷயத்த நம்ம ஒதுக்கணும்னாலும் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு ஒதுக்கணும். ஓரளவிற்காவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா சாஸ்திரத்தினுடைய நோக்கம் படைப்பை விஸ்தாரமாக பேசி சிலாகிக்கிறது கிடையாது. சாஸ்திரத்தினுடைய நோக்கம் பார் அந்த மரம் எப்படி இருக்கு, பார் இந்த மலை எப்படி இருக்கு. தட் இஸ் நாட் சாஸ்திரத்தினுடைய நோக்கம். சாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்னன்னா, பாத்தியா, சரி அது உண்மை இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுதான் சாஸ்திரத்தினுடைய நோக்கம். அதனால எல்லாவற்றையும் நாம நெகேட் பண்ண போறோம்னா, நெகேட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி வந்ததுங்கிறத தெரிந்து கொண்டு மொத்தமா நெகேட் பண்ணிடுறது. அப்படி நெகேட் பண்ணாதான் இருக்கிறது ஒன்றுதான் அப்படிங்கிறது மைண்ட்ல நமக்கு நன்றாக புரியும். அப்ப இந்த சிருஷ்டிய சொல்லணும். எப்படி சொல்லறதுன்னா, சாஸ்திரத்துல 2 முறைகள்னால சிருஷ்டியானது சொல்லப்படுகிறது. அத்தியாரோப முறை, அபவாத முறை அப்படின்னு 2 முறைகள் இருக்கு. இந்த சிருஷ்டியை சொல்லறதுக்கு ரொம்ப எளிமையாக நம்முடைய குரு பரம்பரையில ஒரு முறை கையாண்டோம். இது ஏற்கனவே பகவத்கீதை படிச்சவங்களுக்கு, இதே குழுல இருந்து பகவத்கீதை படிச்சவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் என் முன்னாடி எதுவுமே இல்லை. நான் இப்ப ஒரு கையை காட்டுறேன். இந்த கையை காட்டும் பொழுது நான் என்ன தெரியறது அப்படின்னு கேக்குறேன். இந்த என்ன தெரியறதுன்னு கேட்டா என்ன பதில் வரும்? கை தெரியறது அப்படின்னு பதில் வரும். கை மட்டும்தான் தெரியறதா அப்படின்னு கேட்டா, நம்ம மைண்டுக்குள்ள வராத ஒரு விஷயம் எது என்னன்னா, கையோடு சேர்ந்து வெளிச்சமும் தெரிகிறது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆக்சுவலா கை தெரியறது, கையோடு சேர்ந்து வெளிச்சமும் தெரிகிறது. இந்த கையை நான் எடுத்துடுறேன். இந்த கை எடுத்ததுக்கு அப்புறமா கை எங்க போச்சுன்னா கை இல்லை. வெளிச்சம் இருக்கா இல்லையானா வெளிச்சம் இருக்கு. இப்ப இந்த வெளிச்சம் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த கை உபயோகப்படுறது. ஆனா இந்த கை இல்லைனாலும் இந்த வெளிச்சமானது இருக்கிறது. இப்ப இந்த கையையும் வெளிச்சத்தையும் வைத்துக்கொண்டு நாம இந்த அத்தியாரோபம் அபவாதம் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க போறோம். இந்த கையை காட்டுறேன் இல்லையா, இதை நான் காமிக்கிறேன். இப்ப கொண்டு வந்திருக்கேன் கையை இப்படி ஃப்ரண்ட்ல கொண்டு வரும். இத காமிக்கிறச்சே இதுக்கு பேரு அத்தியாரோபம். ஆரோபம் அப்படின்னா இதை நான் காமிக்கிறேன். இதை எடுத்து இதை நான் ஆரோபிக்கிறேன், இதை காமிக்கிறேன். நான் இதை காமித்து கொண்டு இருக்கும் பொழுதே நான் சொல்றேன், இந்த இடத்துல பிரகாசமும் இருக்கு, பாத்துக்கோங்க. இந்த வெளிச்சம் இல்லைன்னா என் கை தெரியாது இல்ல. அதனால வெளிச்சம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறது மைண்டுக்கு வரல அப்படின்னாலும் அது இருக்கிறது. மனவாக்கினில் தட்டாமல் நின்றாலும் அது இருக்கிறது. அதான் முக்கியம். அந்த வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் உபதேசம். அத்தியாரோபம் பண்ணி பார் அப்படின்னு அத்தியாரோபம் பண்ணி வெளிச்சத்தை பாத்தியா அப்படின்னு கேட்கறது உபதேசம். இந்த கையை நீக்கிறேன் இல்லையா, அப்ப அபவாதம் பண்றேன், எடுத்துடுறேன். நான் வித்ட்ரா பண்றேன், அபவாதம் பண்றேன். வெளிச்சம் இருக்கு, அப்ப வித்ட்ரா பண்ணாலும் இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்றேன்ல. புரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஞானம்.
அப்போ இப்ப என்ன, இப்ப இது ரெண்டும் என்னது? அப்போ கையும் வெளிச்சமும் என்னது? நான் இப்ப சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் இப்ப புரியுறதோ இல்லையோ, கொஞ்சம் திருப்பி ஒரு தடவை வீடியோ போட்டு கேட்டு பாருங்க. புதுசா வந்திருக்கிறவங்க. பழசா பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிருக்கலாம், இல்ல திரும்பி ரிஃப்ரெஷ் பண்ணணும்னாலும் கேட்டு பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இதெல்லாம். இப்ப இந்த கைய காமிக்கிறேன் இல்லையா, கைய கொண்டு வந்து அத்தியாரோபம்னு காட்டுறேனே, இதுதான் பிரபஞ்சத்தை காட்டுவது. நான் இந்த உலகத்தை காமிக்கிறேன் இல்லையா, மாயையுடைய உலகத்தை பாத்தியா, அது இருக்கு பாத்தியா, மலை இருக்கு பாத்தியா, கடல் இருக்கு பாத்தியா, நதி ஓடுறது அப்படின்னு காமிக்கிற விஷயம் இருக்கே, அதுதான் அத்தியாரோபம். அது எல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குன்னு பாக்குறோம் இல்லையா, அதுதான் அத்தியாரோபம். இனி மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கிறது எல்லாம் பார்க்கிறியே, அதுக்கு எல்லாத்து கூடயும் எது இருக்கு? மயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா, நான் அவ்யக்தமாக எல்லா இடங்கள்லயும் வெளிப்படாமல் நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்துலயும் இருக்கேன் நான். மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றது எது? மேல் கங்குல் பல பகல் அறை நின்ற எல்லை உளது எது? அது கருத்திற்கிசைந்தது அதுவே. கண்டனையெல்லாம் மோன உருவெளி அது ஆகவும் கருதி அஞ்சலி செய்குவான். நீ என்னெல்லாம் பார்க்கிறையோ அதுல எல்லாத்துலயும் ஒரு ஒரு உள்ளீடாக இருந்து கொண்டிருக்கிறதே, அந்த பிரபஞ்சம் அனைத்திலும் உள்ளீடாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்ப எப்படி வந்து இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோமோ, அந்த மாதிரி பார்க்கும் இடத்தில் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை பார்ப்பது அப்படிங்கிறது தான் உபதேசம். நான் எதை பார்த்தாலும், ஒரு மலையை பார்த்தாலும் சரி, ஒரு நதியை பார்த்தாலும் சரி, ஒரு மனுஷனை பார்த்தாலும் சரி, ஒரு நாயை பார்த்தாலும் சரி, பூனையை பார்த்தாலும் சரி, அந்த நாம ரூபத்தை கடந்து அதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னா பரம்பொருள். அப்படித்தான் நம்ம வந்து சுனீச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்சனகிறது. அதுதான் அதை பார்ப்பது அப்படிங்கிறதுதான் உபதேசம். 4 விஷயம் சொன்னேன்: அத்தியாரோபம், உபதேசம், அபவாதம், ஞானம் அப்படின்னு 4 விஷயம் சொல்லியிருக்கேன். அதை இந்த கையை வச்சு சொல்லியிருக்கேன். கையை காட்டுறது அத்தியாரோபம், இந்த வெளிச்சத்தை பாரு அப்படின்னு சொல்றது உபதேசம், கையை நீக்கிறது அபவாதம், இந்த புரிந்து கொள்வது, இந்த வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம்தான் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதுதான் ஞானம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்ப பிரபஞ்சத்தை காட்டுவது என்பது அத்தியாரோபம். இந்த பரம்பொருள் இருக்கிறது, பிரபஞ்சத்திற்கு உள்ளீடாக இருப்பது முழுக்க முழுக்க பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்றது உபதேசம். இந்த பிரபஞ்சத்தை நீக்கிறது, அறிவால் நீக்குவது. இந்த அறிவால் இந்த பிரபஞ்சம் உண்மை இல்லை. இதை நீ எடுத்து பாரு. நேத்தி மலையா இருந்ததுப்பா, இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ல, அந்த மலை எல்லாத்தையும் வெட்டி அது எல்லாத்தையும் ஸ்லாபா போட்டு வித்துட்டாங்க. இந்த இடத்துல மலையே இல்லை. நேத்தி இருந்தது, இன்னைக்கு இல்லை. அதே போல ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதிக்கு வர வேண்டிய தண்ணி வர வேண்டிய இடத்துல எல்லாம் அடைச்சு டேம் கட்டினதுனால வெறும் மண்ணா இருக்கு. இப்ப நதியில தண்ணியே இல்ல. ஒரு காலத்துல தண்ணி இருந்தது, இப்ப இல்ல. இப்ப இது இருந்தது, ஆனா இல்ல. இப்படி இருக்கு இல்ல இருக்கு இல்ல எல்லாமே இல்லைதான் அப்படிங்கறத உணர்த்துறோம் இல்லையா? அது ஆக்சுவலி இப்ப இல்ல. பார்க்கறதுக்கு இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை தருகிறது, எப்பொழுதும் இருந்து கொண்டு இருப்பது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை, இந்த பிரபஞ்சத்தை அறிவால நீக்கிறோம். அதாவது அது பர்மனன்ட் இல்லை அப்படிங்கிற அறிவால அதனுடைய இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸையும் இன்மைக்கே கொண்டு போறோம். அவ்வளவுதான். அதே அபவாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த பரம்பொருள் மட்டும்தான் இருக்கிறது. இப்ப பிரபஞ்சம் இருக்கிறது, பரம்பொருளும் இருக்கிறது. பிரபஞ்சம் நீங்கியது, பரம்பொருள் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்வதற்குல்ல, இதுதான் ஞானம். இந்த திருஷ்டாந்தத்துக்காகத்தான் இந்த வெளிச்சம், கையை நீக்குதல், வெளிச்சம் இருக்கிறதுன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்திற்காக சொல்லக்கூடிய விஷயம். இந்த உதாரணத்தை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த உதாரணத்தால நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் என்பது இருப்பது போல தோற்றம் அளிக்கிறது. ஆக்சுவலா அதுக்கு ஒரு பிரசன்ஸ்ங்கிறது கிடையாது. இந்த பிரபஞ்சம்ங்கிறது இருப்பது போல தோற்றம் அளிக்கிறது. ஆனா எது எப்பவுமே இருக்கிறது அப்படின்னா,
பிரம்மன் மட்டும்தான் எப்பவுமே இருக்கு. இந்த பரம்பொருள் மட்டும்தான் எப்பவுமே இருக்கு. இந்த பிரபஞ்சம் எதை காட்டுறதுன்னா வேற்றுமையை காட்டுகிறது. வெறும் டிவிசிவ்னஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல, எல்லார்கிட்டையும் ஒருத்தருக்குள்ளேயே பல பேதங்கள் இருக்கு. என்னோட கை மாதிரி கால் இல்ல, கால் மாதிரி தலை இல்ல. எனக்குள்ளேயே பேதங்கள் இருக்கு. என் கை மாதிரி அவங்க கை இல்ல, அவங்க கை மாதிரி இவங்க கை இல்ல. அப்படிங்கறச்ச அதுல பேதங்கள் இருக்கு. என்ன மாதிரி நான் இல்ல, நாய மாதிரி நான் இல்ல, அப்ப அதுல பேதங்கள் இருக்கு. இது மாதிரி பேதங்களை காட்டக்கூடிய இடம்தான் இந்த பிரபஞ்சம். ஆனால் பேதங்களே இல்லாத ஒன்றே ஆனது எது அப்படின்னா பரம்பொருள். அந்த பரம்பொருள் ஒன்றே இருக்கிறது. இதைத்தான் நாம திரும்ப 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 பல்வேறு வகையாக சொல்லிக்கொண்டே நம்மளுடைய மனசுக்குள்ள ஏத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். இதுதான் இந்த சிருஷ்டிய கத்துக்கிறது எதுக்குன்னா, இந்த சிருஷ்டி பிரகரணத்தை, சிருஷ்டி பிரகரணத்தை கத்துக்குது. சிருஷ்டி பிரகரணம்னா சிருஷ்டி எப்படி ஏற்பட்டதுங்கிற விஷயத்த கத்துக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த சிருஷ்டி உண்மையல்லங்கிறத நம்ம சொல்ல போனா இட் இஸ் மோர் சயின்டிபிக் ஃபார் அஸ். இது ரொம்ப ஆத்தென்டிக்கா இது உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லறதுக்கு நாம இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறோம். அதுதான் இப்போ இந்த இதுல இருக்கு. அடுத்தது ததஹ ஆகாஷ சம்பூதஹ. ததஹ அப்படின்னு சொன்னா இந்த மாயையிலிருந்து, இந்த ததக இதுல ஃபுல்லா படிச்சு விடுறேன். இந்த ஆகாஷ சம்பூதக அது பூராத்தையும் படிச்சு விடுறேன், அப்புறமா உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். ததஹ ஆகாஷ சம்பூதஹ ஆகாஷாத் வாயுஹு. ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றியது. வாயோ தேஜக, வாயுவிலிருந்து நெருப்பு தோன்றியது. தேஜச ஆபக, நெருப்பிலிருந்து நீர் தோன்றியது. அத்ய பிருத்திவி, நீரிலிருந்து நிலம் தோன்றியது. ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் மத்தியே ஆகாஷஸ்ய சாத்விகாம்சாத் ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம். இந்த 5 தத்துவங்களுள் ஆகாசத்தின் சாத்விக அம்சத்திலிருந்து கேட்கும் கருவியாகிய செவி தோன்றியது. நம்ம ஸ்ரோத்ரியம்னா காதுகள், காது தோன்றியது. வாயோஹோ சாத்விகாம்சாத் வகிந்திரியம் சம்பூதம். வாயுவினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தொட்டு உணரும் கருவியாகிய தோல் தோன்றியது. அக்னேஹே சாத்விகாம்சாத் சக்ஷுரிந்திரியம் சம்பூதம். நெருப்பினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து பார்க்கும் கருவியாகிய கண் தோன்றியது. ஜலஸ்ய சாத்விகாம்சாத் ரசனேந்திரியம் சம்பூதம். நீரினுடைய சாத்விக அம்சத்தினால் சுவைக்கும் கருவியாகிய நாக்கு தோன்றியது. பிருத்திவ்யாக சாத்விகாம்சாத் கிராணேந்திரியம் சம்பூதம். பூமியினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து முகரும் கருவியாகிய மூக்கு தோன்றியது. ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் சமஷ்டி சாத்விகாம்சாத் மனோபுத்யஹங்கார சித்தாந்தகரணானி சம்பூதானி. இந்த 5 தத்துவங்களின் சமஷ்டினா டோட்டல், 5 தத்துவங்களின் சமஷ்டி சாத்விக அம்சத்திலிருந்து மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் எனப்படும் அந்தக்கரணங்கள் தோன்றின அப்படின்னு இப்ப தோற்றத்தை பற்றி பேசுறார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லணும். இது இங்க இந்த இடத்துல அவர் இதை டீல் பண்ணல அப்படின்னாலும், முதல்ல நமக்கு இந்த மாயையிலிருந்து வெளியில வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மாயை சத்வம் ரஜஸ் தமோ குணாத்மிகா அப்படின்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததுல பிரம்மாஸ்ரயா சத்வ ரஜஸ் தமோ குணாத்மிகான்னு சொல்ற. இந்த சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற 3 குணங்கள் இருக்குல்ல, இதுல இந்த சுத்த சத்வம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வெளியில வருது. இந்த படைப்புங்கிறது ஆரம்பிக்கிறச்சே ஃபர்ஸ்ட் படைப்புங்கிறது ஆரம்பிக்கும் போது இந்த சுத்த சத்வம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வெளியில வருது. இந்த சுத்த சத்வம் அப்படிங்கிறது வரும்போது வேற எந்த கலப்பும் கிடையாது. ரஜஸ் தமஸ் இதெல்லாம் கிடையாது. வெறும் சத்வ குணம் மாத்திரம் இருக்கு, சுத்தமா இருக்கு. மாயையில பிரம்மனுடைய சக்தியானது வெளிப்படுகிறது.
அப்ப வெளிப்படும் பொழுது முதல்ல வெளியில வருது யாரு அப்படின்னா இந்த சுத்த சத்துவம் மட்டும்தான் வெளியில வருது. வேற எந்த குணமும் வெளியில வரல. ரெண்டு தான் இருக்கு. இப்ப மாயையில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிற கான்சியஸ்னஸ், அப்புறம் இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், இது ரெண்டு தான் இருக்கு. இந்த ரெண்டுக்கு மாயையே தன்னுடைய உபாதியான ஒரு மீடியமாக வைத்துக்கொண்டு இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வரும். இந்த சுத்த சத்துவம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஈஸ்வரனாக வருகிறது. இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு நாம என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம். என்ன பிடிக்கிறதோ அந்த பேர் கொடுத்துக்கலாம். நீங்க சிவபெருமான்னு கொடுத்துக்கலாம், மகாவிஷ்ணுன்னு கொடுத்துக்கலாம். எதை கொடுத்தாலும் அது ஈஸ்வரன் தான். ஏன்னா நம்மளோட வசதிக்காக, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறோம். ஒருத்தர் படைக்கிறார், ஒருத்தர் காக்கிறார், ஒருத்தர் லயம் பண்றார், அப்புறம் ஒருத்தர் இந்த நிர்வாகம் பண்றார், அந்த நிர்வாகம் பண்றார். இது எல்லாமே நம்மளுடைய வசதிக்காக, நமக்கு புரியணுமேங்கிறதுக்காக நாம பலவிதமான பெயர்களை நாம சூட்டி இருக்கிறோம். நாம இல்ல, இந்த சாஸ்திரத்திலேயே புராணங்கள்ல இப்படி பலவிதமாக நமக்கு புரியணும் இல்லையா? எல்லாருக்குமே நீங்க பிரம்மனையே நினைங்க அப்படின்னு சொன்னா புரியாது. ரொம்ப அப்டிராக்டான விஷயம் நிறைய பேருக்கு புரியாது. பெரும்பான்மைக்கு அப்டிராக்ட் விஷயம் புரியாது. அப்ப என்ன ஆகுது? ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் கொடுங்க எனக்கு, அப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்குமே மாடர்ன் ஆர்ட் பார்த்தா புரியுமா? என்னமோ ஒரு 4 கோடை இழுத்துட்டு இதுக்குதான் சரஸ்வதின்னு பேரு, நாங்கெல்லாம் இதுல இத்தனை விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல ஜெபமாலை தெரியுது பாருங்க, இந்த இடத்துல சுவடி தெரியுது, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்வான் இருக்கு, என்னத்தையாவது ஒண்ண போட்டுட்டு இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி கொண்டு ஒருத்தர் நிப்பார். நம்ம இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் எல்லாம் போனோம்னாக்கா மாடர்ன் ஆர்ட்டுக்கு யாராவது பதவுரை பொழிப்புரை சொல்லாம புரியவே புரியாது. அதெல்லாம் ஒரு அப்டிராக்ட் விஷயங்கள். ரொம்ப யோசிச்சாதான் அது புரியும். அது மாதிரி சில மனங்கள் இருக்கு. சில மனங்களுக்கு அழகா வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள்னு அழகா அவளை வரைஞ்சு காமிச்சா, அப்ப ஆரியா எவ்வளவு அழகா இருக்கு, சரஸ்வதினு பாரு, எனக்கே போட்டோ கீட்டு வச்சிருக்கோம் அப்படி. இந்த கான்கிரீட் மைண்ட், அப்டிராக்ட் மைண்ட் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால சுத்த பிரம்மனை மாத்திரம் அப்படின்னா நினைக்க முடியாது. அதனால இந்த மனங்கள் பக்குவப்பட ரொம்ப பக்குவப்பட்டாச்சுன்னா எந்த உருவமும் தேவை கிடையாது. அது நிச்சயமாக நடக்கிற உண்மை. எந்த உருவமும் தேவை கிடையாது. எந்த ஒரு வடிவம்ங்கிறதே நம்ம மனசுக்கு தேவையே கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயும் அந்த சுத்த பிரம்மன் இப்படித்தான் அப்படிங்கிறது தத்துவ ரீதியாக நம்ம மனசுல உள்ள போயிடுத்துன்னா தேவை கிடையாது. போகிற வரைக்கும் தேவை. அதனால இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது இருக்கே, அது சகுணம் அப்படின்னு சொல்றோம். சகுணம்னா வித் ஆட்ரிபியூட்ஸ். அதற்கு 4 கை வேணா வச்சுக்கோ, 8 கை வேணாலும் வச்சுக்கோ, 16 கை வேணாலும் வச்சுக்கோ, 100 கை வேணாலும் வச்சுக்கோ, உனக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வசதி கொடுக்கறது. இந்த சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். பொதுவா என்ன தெய்வீகமான வடிவங்கள் எல்லாமே, தெய்வ வடிவங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவங்கள். இது சகுணம். ஏன்னா அங்க அந்த இடத்துல சுத்த சத்வம் மட்டும்தான் இருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகுது கான்சியஸ்னஸ். பியூர் கான்சியஸ்னஸ் இருக்கு, தூய உணர்வு இருக்கு, நிழல் உணர்வு இருக்கு, மாயை இருக்கு. இந்த 3 தான் இருக்கு. இந்த 3 அந்த மாயையுடைய சுத்த சத்துவ குணம் மட்டும் இருக்கு. அந்த இடத்துலதான் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் தோன்றுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் மேனிஃபெஸ்டட். அவர் ஏதோ யார்கிட்டேந்தோ பிறந்தவர் அல்ல. தாயுமிலி தந்தையிலின்னு சொன்னது ஏன் அப்படின்னா, அது யாருக்கோ வயிற்றுல பிறந்தவர் கிடையாது. அவர் இஸ் மேனிஃபெஸ்டட். அப்படின்னா நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லியிருப்பேன். என்னென்னலாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கோ எல்லாத்துக்குமான பீஜம் மாயையில இருக்கு, அது வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி இந்த ஈஸ்வரன் என்பவர் வெளிப்படுகிறார். இந்த ஈஸ்வரன் தான் சிருஷ்டிகர்த்தா. இந்த ஈஸ்வரன் தான் படைப்பு தொழிலை மேற்கொள்கிறார். அவர்தான் ஆம்னிபொட்டன்ட், அவர்தான் ஆம்னி பிரசன்ட், அவர்தான் ஆம்னிஷியன்ட். எல்லாமே இந்த வாலறிவன், ஆதிபகவன் இதெல்லாம் சொல்றோமே, இதெல்லாமே இந்த ஈஸ்வரன் தான் இப்படி இந்த சிருஷ்டியை இவ்வளவு அழகாக படைக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த சுத்த சத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சுத்த ரஜஸ் வருது. இந்த சுத்த ரஜஸ் வருது இல்ல, அங்கேயும் தமசோட கலப்பு கிடையாது. இந்த சுத்த ரஜஸ் வரும்போது சத்துவம் இருக்கும், ரஜஸ் இருக்கும். இது 2 தான் இருக்கும். இதுலதான் இந்த ஜீவர்கள் எல்லோரும் வருகிறார். அத்தனை ஜீவர்களும், இந்த ஜீவர்கள்ல பலவிதமான தாரதமியங்கள் இருக்கு.
நாம நினைச்சுக்க கூடாது ஜீவர்கள்னா பூமியில இருக்கிறவர்கள் தான், அப்படி இல்லை. இந்த கந்தர்வ லோகத்துல இருக்கிறவர்கள், வித்யாதரர்கள், தேவர்கள், நாகலோகத்துல இருக்கிறவர்கள் யார் வேணா எடுத்துக்கலாம், எல்லாமே ஜீவர்கள்ல தான் சேர்றது. அதனால இந்த ஜீவர்கள் இப்படி வருகிறார். இந்த இந்த இது இந்த இவர்களுக்கு வரவேண்டியது என்ன அப்படின்னா, சூக்ஷ்ம சரீரம் வரணும், காரண சரீரம் வரணும். இது ரெண்டும் வரணும். இந்த காரண சரீரமும் வந்து சூக்ஷ்ம சரீரமும் வந்து இவர்கள்தான் வந்து ஜீவர்களாக இந்த பிரபஞ்சத்தில் நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கதான் நாம வந்து பார்த்தோம், இந்த பிராக்யன், தைஜசன், விஸ்வன்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் இவர்களுடைய இந்த சூக்ஷ்ம சரீரம் வரும் பொழுதுதான் அதனுடைய அபிமானி சைத்தன்யமான தைஜசன் வரும். காரண சரீரம் வரும்போதுதான் அதனுடைய அபிமானி சைத்தன்யமான பிராக்யன் வருது. இந்த ஸ்தூல சரீரம் வரும்போதுதான் அதனுடைய அபிமானி சைத்தன்யமான விஸ்வன் வரும். இதெல்லாம் வேணும் இல்லையா? ஜீவர்கள் எப்படி வந்து நடமாடி வேலைகள்லாம் செய்ய முடியும்? எல்லா காரியங்களும் பண்றதுக்கு இதெல்லாம் தேவையா இருக்கு. ஆரம்பம் எங்க ஆறுதுன்னா சுத்த ரஜஸ்லேந்து இது உருவாகுது. இப்ப இவர்களுக்கு வேணுங்கிற இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த இதெல்லாம் வந்து ஸ்தூல சரீரம் ரெண்டும் வேணுமே. ஒரு காரியம் பண்றதுக்கு அவனுக்கு வந்து மைண்ட் வேணும், அப்புறம் கரணங்கள் வேணும் இல்லையா? அதெல்லாம் அறிவு கருவிகள் வேணும், ஞானேந்திரியங்கள் வேணும், கர்மேந்திரியங்கள் வேணும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் எங்கேருந்து வரும்? இதெல்லாம் வரத்துக்கு தான் அந்த சுத்த தமஸ்லேந்து ஆரம்பிக்குது. இப்ப மாயை என்ன எடுத்துட்டா, சுத்த சத்துவம், சுத்த ரஜஸ், சுத்த தமஸ். சுத்த சத்துவத்திலிருந்து ஈஸ்வரன் வந்துட்டார். சுத்த ரஜஸ்ல இருந்து ஜீவர்கள் வருகிறார்கள். இந்த சுத்த தமஸ்ல இருந்து இன்னும் 3 பிரிவுகள் வருது. அந்த 3 பிரிவுகள் என்ன அப்படின்னா, இந்த தமசுக்குள்ள இருக்கக்கூடிய சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படி 3ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த தமஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா வருது, எல்லாமே வெறும் தாமசிக்காதான் இருக்கு அப்படின்னு கிடையாது. அந்த தமஸ்ல ஒரு சத்துவம் இருக்கு, அந்த தமஸ்ல ஒரு ரஜஸ் இருக்கு, அந்த தமஸ்ல ஒரு தமஸ் இருக்கு. இந்த 5 சூக்ஷ்ம பூதங்கள் இருக்குல்ல, ஆகாசம், வாயு, அக்னி, நீர் அண்ட் பூமி, இது எல்லாமே முதல்ல வர்றது இந்த தமஸ்ல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் எது வருது அப்படின்னா, இந்த தன்மாத்திரைகள் எல்லாம் வெளியில வருது. இந்த தன்மாத்திரைகள் எல்லாம் முக்குணம் நிறைந்தது. இது எல்லாத்துலயுமே சத்துவம், ரஜஸ், தமஸ் இருக்கு. ஆகாசத்துல சத்துவம் இருக்கு, ஆகாசத்துல ரஜஸ் இருக்கு, ஆகாசத்துல தமஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றிலும் சத்துவம், ரஜஸ், தமஸ் இருக்கு. 5 பூதங்களிலும் இந்த முக்குணங்களும் நிறைந்திருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சுத்த தமசோட ஒரு சத்துவம் இருக்குல்ல, சுத்த தமஸ்ல இருக்கக்கூடிய சத்துவம், அங்கேருந்துதான் 5 ஞானேந்திரியங்கள் வெளியில வருது. ஞானேந்திரியங்கள்ங்கிறது என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி, நமக்கு அறிவு கருவிகளாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஞானேந்திரியம். இது எல்லாமே தமஸ்ல இருக்கிற சத்துவகுண பிரதானமாக வருகிறது. அதோட சேர்த்து அந்தக்கரணம் அப்படிங்கிறதும் வருது. அடுத்தது தமஸ்ல இருக்கிற ரஜஸ்ல இருந்து என்ன வருது அப்படின்னா, கர்மேந்திரியங்கள் வருது. கர்மேந்திரியங்கள்ங்கிறது வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைகள், கால்கள், அப்புறம் வந்து இது நாக்கு, பேசக்கூடிய நாக்கு, அதுக்கப்புறம் வந்து எருவாய், கருவாய், இதெல்லாம் வந்து இந்த கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சேர்த்து 5 பிராணம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? சுத்த சமஸ்ல இருக்கிற ரஜஸ்ல இருந்து இதெல்லாம் வருது. இப்போ சமஸ்ல தமசுன்னு ஒண்ணு பாக்கி இருக்கு. இந்த தமஸ்ல இருக்கிற தமஸ்னாலதான் இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சம் உருவாகிறது, ஸ்தூல பிரபஞ்சமும் உருவாகிறது. பஞ்சீகரணத்துக்கு அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், பஞ்சீகரண பஞ்சமகா பூதைஹி கிருதம் சத்கர்ம ஜன்யம் அபஞ்சீகிருத பஞ்சமகா பூதைஹி கிருதம். எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சூக்ஷ்மம்னா என்ன, ஸ்தூலம்னா என்னன்னு பார்க்கும் பொழுது முன்னாடி பார்த்த விஷயங்கள். இந்த பஞ்சீகரணம்ங்கிறது எப்ப நடக்கிறது அப்படின்னா, இந்த மாயையினுடைய சுத்த தமஸ்ல இருந்து இருக்கிற அதனுடைய தமஸ் மூலமாக ஏற்படக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சம் வரச்சேதான் இந்த பஞ்சீகரணம் நடக்கும். அது வரைக்கும் பஞ்சீகரணம் நடக்கிறதே கிடையாது. அப்போ பஞ்சீகரணம்ங்கிறது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், எனக்கு சாலிட் ஃபார்ம்ல ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுதான் லாஸ்ட் ஆஃப் த சிருஷ்டி. சுத்த தமசோட தமஸ்ல இருந்து வரக்கூடிய கடைசியாதான் இந்த ஸ்தூலமாக எல்லாம் வருகிறது.
அது வரைக்கும் அவ்வளவு சூக்ஷ்மமாகவே தான் இருக்கு, உண்மையாகவே தான் இருக்கு. இந்த ஜீவர்கள், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இது எல்லாம் எங்கேந்து வந்தது? ஜீவர்களுடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எல்லாமே இந்த மாயையினுடைய தமஸ்ல இருந்துதான் வருது அப்படின்னு இது வரைக்கும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்ப அடுத்தது நம்ம இப்ப படிச்ச விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ததக அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். நமக்கு நான் வந்து எனக்கு யாருக்காவது இதுல டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போடுறச்சே ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அப்படியும் டவுட்டா இருந்ததுன்னா நீங்க வந்து வாய்ஸ் நோட் போடுங்க. நான் வந்து டவுட்டா இருக்கு, எனக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ஸ் நோட் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். எத்தனை தடவை வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் சிருஷ்டி கிரமம். இந்த சிருஷ்டி கிரமம் வந்து இப்படிதான் நடக்கிறது. நான் இதை வந்து உங்களுக்கு முன்னாடி ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம படிக்கிறச்சே ததகன்னு ஆரம்பிக்கிறது. ததக அதிலிருந்து, எதிலிருந்து. அப்ப நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? மாயையிலிருந்து அப்படின்னு சொல்றதை விட, மாயையிலிருந்து இதெல்லாம் நடந்திருக்கு, இப்ப நாம என்ன சொல்ல வரார் இந்த ஆசிரியர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலான்னு ஒரு சௌரியம் இருக்குமேங்கிறதுனாலதான் இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. அதனால நான் இதே மாதிரி உங்களுக்கும் சொல்றேன். புரியல அப்படின்னா தயவு செய்து டோன்ட் ஹெசிடேட், சென்ட் எ வாய்ஸ் நோட். அது புரியல திருப்பி சொல்லுங்க அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. அது பாத்துக்கலாம். நம்ம எத்தனை தடவை வேணாலும் சொல்றேன்னு அதுக்கு தான் சொல்லிட்டேன். இப்ப என்ன சொல்ற இது என்ன சொல்றது? இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்றது? ததக ஆகாஷ சம்பூதக. இந்த ததக அப்படிங்கறது எதை குறிக்கிறது அப்படின்னா, மாயையுடன் கூடிய பிரம்மம். மாயை வந்து ஜடம் சொல்லியிருக்கேன், அது தனியா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். பிரம்மத்தினிடமிருந்து சக்தியை பெற்ற மாயையிலிருந்துதான் சூக்ஷ்மமான அந்த ஆகாசமானது ஏற்படுகிறது. இந்த இப்ப இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டா தமசுக்கு வந்துட்டோம். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நான் இப்ப சொன்ன விஷயங்களை கவனம் வச்சு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா இப்ப தமஸ்ல இருந்து என்ன வருது அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்ம பார்க்கணும். இப்ப தமஸ்ல இருந்து முதல்ல என்ன வருதுன்னு சொன்னேன், 5 சூக்ஷ்ம பூதங்கள் வருது. இதெல்லாம் வந்து தன்மாத்திரை வடிவங்கள்ல இருக்கு. தன்மாத்திரை வடிவம்னா ரொம்ப ரொம்ப நுண்மையான, நம்ம சூக்ஷ்மம்னா கண்ணுக்கு தெரியாது. இது இன்னுமே வந்து எவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கு அப்படின்னா, சூக்ஷ்மம் வருவதற்கு ஒரு சூக்ஷ்மம் தேவையா இருக்கு. அந்த அளவுக்கு அது சூக்ஷ்மமாக இருக்கிறது, நுண்மையாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோம். இப்ப மாயையுடன் கூடிய பிரம்மத்தில் இருந்துதான் ததக ஆகாஷ சம்பூதக. முதல்ல எடுத்த உடனே இந்த சூக்ஷ்ம அம்சங்கள், நுண்மையான படைப்புகள் தான் முதல்ல விளக்கப்படும். எடுத்த உடனே நீங்க பாருங்க உங்களுக்கு பூமி வந்துடுது அப்படின்னு சொல்றது இல்ல. முதல்ல சூக்ஷ்மமான இந்த ஆகாசமானது வெளிப்பட்டது. ஆகாசத்திலிருந்து ஒன்னொன்னா வருது. இந்த இது ஏன் வந்து ஒன்னொன்னா இருக்கு, ஒன்னொன்னா வருது அப்படின்னா, இந்த ஆகாசம் முதலான அனைத்திற்கும் குணங்கள் இருக்கு. குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க சத்வரஜஸ்தமம் குணம் அப்படிங்கிறது ஒரு குணங்களை சொல்றது. நான் சொன்னேன் சத்வரஜஸ்தமோ குணங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயத்தையும் குணங்கள்னு குறிப்பிடுறது உண்டு. அதாவது இந்த ஆகாசத்துக்குன்னு ஒரு தனி ஆட்ரிபியூட் சொல்லப்படுறது. அது என்ன அப்படின்னா சப்தம் அப்படிங்கிறது ஆகாசத்துக்குன்னு இருக்கக்கூடிய தனி ஆட்ரிபியூட். அந்த ஆகாசம் அப்படிங்கிறதுல சப்தம்ங்கிற குணம் இருக்கு. நீங்க பொதுவா கேள்விப்பட்டிருப்போம், நம்ம சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இதுல இருக்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. வள்ளுவர் அழகா வருவார். நமக்கு எப்பவுமே எந்த விஷயம்னாலும் டக்குன்னு அவர் வந்து சொன்னா டக்குன்னு புரிஞ்சிடணும். இந்த ஒன்னொன்றுக்கும், இந்த ஒரு இதுக்கும் பூதத்துக்கும், சூக்ஷ்ம பூதத்திலையும் ஒரு குணம் இருக்கு. இதுல ஒண்ணுலேந்து ஒண்ணு வருது, ஒண்ணுலேந்து ஒண்ணு வருதுங்கிறப்போ அந்த குணத்தை கேரி பண்ணிட்டு இன்னொரு பூதம் வருது, அதுல 2 குணம் இருக்கு. அப்படி குணங்கள் 5 குணமாக மாறுறது பிருத்வி வரும்போது. இப்ப ஆகாசத்துல சப்தம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன். அங்கிருந்து அடுத்தது என்ன வருது? வாயு வருது. வாயுல என்ன இருக்குன்னா ஸ்பர்ஷம் இருக்கு. இங்க வாயுவை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? காத்தே இல்லப்பா, ஒரே அதுவா இருக்கு, ஒரே வெக்கையா இருக்கு, அப்பா அடி தென்றலா வீசுறது, பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னா, அப்போ தொடு உணர்ச்சி தெரியறது இல்லையா, ஸ்பர்ஷம். இப்ப அந்த இடத்துல காத்து வரும்போது சப்தமும் வருது. காத்து பெருசா காத்தடிச்சா தெரியும் சப்தம் எப்படி. கஜா புயல் போது காத்தெல்லாம் சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கோம். ஹூன்னு சத்தமா போடும். விசில் அடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்கும் காத்துல. அப்ப அந்த மாதிரி சப்தமும் இருக்கு,
தொடு உணர்ச்சியும் இருக்கு. சப்தம் அண்ட் ஸ்பர்ஷம் ரெண்டு இருக்கு. இந்த வாயுல இருந்து என்ன வருது அப்படின்னா தேஜகன்னா அக்னி, ஒளி இருக்கு. அப்ப இந்த இந்த அந்த ஒளியில வந்து தொட்டா சுடுறது, அதே மாதிரி ஒளிக்கும் ஒரு சவுண்ட் ஒண்ணு இருக்கு. நீங்க இதுல இப்போ 4 குச்சியை போட்டு எரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு சவுண்ட் வரும். அப்ப அது 3 குணங்கள் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்பக. இந்த ஆப்பக அப்படிங்கிறது நீர். இந்த நீர்ல வந்து இந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, ரசனம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, சுவை. அந்த சுவைங்கிறது நீர்ல இருக்கு. அந்த சுவை மாத்திரம் இல்ல, அதுல இந்த மத்த இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப அப்புறமா தான் ரச, இது 3மே சேர்ந்து இருக்கு. தண்ணி வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த ரூபத்தை எடுத்துக்கிறது. சோ தண்ணிக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றது இல்ல, எந்த பாத்திரத்துல போடுறோமோ அந்த பாத்திரத்தினுடைய ரூபத்தை அதனால எடுத்துக்கொள்ள முடிகிறது. சோ அதனால இந்த நெருப்பினுடையதையும் சேர்த்து கொண்டு இந்த தண்ணியில அந்த குணமும் இருக்கு. அப்புறம் அது என்ன, பூமி வருது. பூமியில 5மே இருக்கு. பூமியில சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். கந்தம்ங்கிறது மண் வாசனை சொல்றோம்ல, மண்ணுல ஒரு துளி மழை நீர் விழுந்துடுத்துன்னா உடனே ஒரு வாசனை வருது, ஒரு அழகான வாசனை. அது எங்கேருந்து வருதுன்னா அதை யார் வச்சிருக்காங்க, யாராவது வந்து சென்ட் அடிக்கிறாங்க. பூமியினுடைய இன்ஹெரண்ட், அதுதான் சொல்ல வந்தேன். அந்த இன்ஹெரண்ட் குணம் இருக்குல்ல, அது வந்து வாசனை அப்படின்னு. அப்போ இந்த ஒவ்வொன்று இது கிரமமா ஒன்னொன்னா வருது. இப்படி சொல்லறதுக்கு பேரு ஆகாசம். ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து பிருத்வி, பூமி. இப்படி சொல்லறதுக்கு பேரு கிரம சிருஷ்டி அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு கிரம சிருஷ்டி. கிரமம்னா இன் ஆர்டர், ஒன்னொன்னா இது வந்தது, அது வந்தது, இதுல இருந்து இது வந்தது, இதுல இருந்து இது வந்தது, இப்படி சொல்றது. சிருஷ்டிலேயே 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து கிரம சிருஷ்டி, இன்னொன்னு யுகபத் சிருஷ்டி அப்படின்னு பேரு. யுகபத் சிருஷ்டின்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே எல்லாம் டக்குன்னு வெளியே வந்துருக்கு, அது பேர் யுகபத் சிருஷ்டி. அப்படி வந்ததாகவும் சில வர்ணனைகள் இருக்கலாம். இது 2 சிருஷ்டி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பேர் சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப நான் யுகபத் சிருஷ்டியை விளக்க போறது கிடையாது, அது விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நம்ம இங்க படிக்கிறது இந்த இந்த சிருஷ்டியில 2 வகை இருக்குன்னு சொல்றதுக்கு மாத்திரம் தான் அது சொன்னேனே தவிர்த்து, இங்க இப்படி வந்திருக்கிறது என்ன பேரு, இதுக்கு பேரு கிரம சிருஷ்டி அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்ற, ஏதேஷாம் பஞ்ச தத்துவானா மத்தியே. இங்க மத்தியேன்னு சொன்னா இந்த பஞ்ச தத்துவங்களுள், இதற்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்தினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து, இப்ப நான் என்ன சொன்னேன், 5 பூதங்களுக்கும் 3 குணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஆகாசத்துக்கு ஒரு சாத்விக அம்சம் இருக்கு, ஒரு ராஜச அம்சம் இருக்கு, ஒரு தாமச அம்சம் இருக்கு. இப்ப ஆகாசத்திலிருந்து, சாத்விக அம்சத்திலிருந்து என்ன வெளிப்படுறது அப்படின்னா ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படின்னு சொல்ற. இப்ப இந்திரியம்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்திரியம்னு சொன்னா சக்தி அப்படின்னு. இந்த ஸ்ரோத்ரம் அப்படின்னா காது. இந்த காதுக்கு கேட்கும் சக்தி அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் காது மட்டும் இருந்தா போருமா, வெறும் இப்படி காது மட்டும் இருந்ததுன்னா போருமா, நமக்கு கேட்டுருமான்னா கேட்காது. அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கணும். அந்த கேட்கக்கூடிய சக்தி, நம்ம பேசுறது இன்னொரு காதுக்கு போய் அந்த கேட்கும் சக்தியின் மூலமா தான் அது மனசுக்கு போறது. அந்த கேட்கும் சக்தி இருக்குல்ல, அது உருவாகிறது எங்கேந்து அப்படின்னா ஆகாசத்தினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த சாத்விக அம்சத்திலிருந்து முன்னாடி இப்பதான் சொன்னேன் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி, இந்த 5 பூதங்களுக்கும் 3 குணங்கள் இருக்கு. சாத்விக அம்சத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் உருவாகிறது, அந்தக்கரணம் உருவாகிறது. அதைத்தான் இந்த லைன் வந்து சொல்றது. இந்த சாத்விக அம்சத்திலிருந்து ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம், நமக்கு இந்த கேட்கும் சக்தியானது நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது வாயுவிலிருந்து என்ன கிடைக்கிறது, வாயுவுடைய சாத்விக அம்சம், வாயுவுக்கு இருக்கக்கூடிய சத்துவகுணத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா இந்த தொட்டு உணரக்கூடிய சக்தி கிடைக்குது நமக்கு. இப்போ சில பேருக்கு வந்து டச் பண்ணா இந்த இடத்துல மரத்து போன மாதிரி இருக்கு, டச்சே தெரியலன்னு சொல்றாங்க. அதாவது சில வியாதிகள்ல எல்லாம் அந்த மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம், அந்த சக்தி இல்லைன்னு. அப்போ நம்ம டச் பண்ணா நமக்கு தொட்டு இங்க தொடுறாங்க என்ன அப்படின்னு தெரியணும்ல, அந்த தெரியக்கூடிய அந்த சக்தியானது வாயுவின் சாத்விகாம்சத்திலிருந்து உருவாகுது. இப்ப அக்னி,
அக்னியுடைய சாத்விக அம்சத்திலிருந்து பார்க்கும் சக்தி உருவாகிறது. அதைத்தான் சொல்றார், அக்னியே சாத்விகாம்சாத்து சக்ஷுர் இந்திரியம். எல்லாத்துக்கும் இந்திரியம் இந்திரியம் போட்டிருக்காரு. இந்திரியம் இஸ் ஈக்குவல் டு ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு சக்தி. எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆற்றல்னு எழுதினா சௌரியமா இருந்தா எழுதிக்கோங்க, சக்தின்னு எழுதினா சௌரியமா இருந்தா எழுதிக்கோங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா இந்திரியம் என்று என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த பார்ட்டுல இருக்கக்கூடிய சக்தியை குறிக்கிறது. அப்ப சக்ஷுகு அப்படின்னா கண்ணு. கண்ணுல இருக்கக்கூடிய சக்தி என்ன? பார்க்கும் சக்தி. அந்த பார்க்கும் சக்தியானது இந்த ஆகாசத்தினுடைய சாத்விகா சாரி அக்னியினுடைய சாத்விகாம்சத்திலிருந்து கிடைக்குது. அடுத்தது நீர், ஆபக. இந்த ஜலசிய இந்த இடத்துல ஜலன்னு யூஸ் பண்ணிருக்க. நிறைய வார்த்தைகள் வருது பாருங்க. நீங்க நிறைய ஒகாபுலரி எல்லாம் கூட கத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறச்சே நம்ம நாட் ஓன்லி பரிபாஷா சொற்கள், இது ஒகாபுலரிக்காக தான் இந்த பாடமே. அதுலயும் நம்ம நிறைய ஒரு இது விஷயத்துக்குமே எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கூட கத்துக்கலாம். இப்ப இந்த ஆபகனாலும் வாட்டர் தான், ஜலம்னாலும் வாட்டர் தான். இங்க ஜலசிய சாத்விகாம்சாத் ரசனேந்திரியம் சம்பூதம். எனக்கு இந்த டேஸ்ட் தெரியறது இல்லையா, இந்த சலைவா இருக்கே, அதனாலதான் அந்த டேஸ்ட் தெரியறது. டேஸ்ட் பட்ஸ்ன்னு இருக்கு, நம்மளுடைய நாக்குல டேஸ்ட் பட்ஸ்ன்னு இருக்கு. அதுலதான் அந்த சக்தியானது இருக்கு. அது எங்க பார்க்க முடியும்? நம்மளால பாத்துருவோமா? நம்ம பார்க்க முடியும், உணரத்தான் முடியும். அதனாலதான் அது அவ்வளவு சூக்ஷ்மம் சொல்றது. சுவைக்கும் சக்தியானது இருக்கிறது, அது வருகிறது. அதுக்கடுத்தது பிருத்வியிலிருந்து, இந்த பிருத்வியிலிருந்து பிருத்வியுடைய சாத்விகாம்சத்திலிருந்து முகரும் சக்தியானது வருகிறது. இப்படி ஒவ்வொன்றுத்துல இருந்தும் இருக்கக்கூடிய சாத்விக அம்சத்திலிருந்து இந்த 5 அறிவு கருவிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆற்றல்கள் 5 அறிவு கருவிகள் நமக்கு இதுல இருந்து கிடைக்கிறது. இப்ப இதெல்லாம் தனித்தனியா ஆகாசத்திலிருந்து, பூமியில இது வாயுல இருந்து, தேஜஸ்ல இருந்து, ஜலத்திலிருந்து, பூமியிலிருந்து தனித்தனியாக வந்திருக்கு. அதே வியஷ்டி, இதெல்லாம் வியஷ்டி. வியஷ்டினா தனித்தனியாக, இண்டிவிஜுவல்னு அர்த்தம். வியஷ்டின்னு சொன்னா இண்டிவிஜுவலா வந்தது, தனித்தனியாக ஆகாசத்துல இருந்து இது வந்தது, இதுல இருந்து இது வந்தது அப்படின்னு தனித்தனியா சொல்றோம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய 5 ஞானேந்திரம். நமக்குன்னா நமக்கு இல்ல, ஜீவர்கள் காமனா போட்டுக்கோங்க. இதுல பாம்பா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ரக்ஷசு எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஜீவர்கள் எல்லாத்துக்குமே 5 ஞானேந்திரியங்கள் உற்பத்தியாவது இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து இப்படித்தான் தனித்தனியாக உருவாகிறது. இப்போ இந்த தனித்தனியா இல்லாம இந்த மொத்தமா சூக்ஷ்ம பூதங்கள் மொத்தமா இருக்குல்ல, அந்த சமஷ்டி சாத்விகாம்சம் அப்படின்னு இருக்கு. அது என்ன? ஏதேஷாம் பஞ்ச தத்வானாம், ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம் அண்ட் பிருத்வி எல்லாத்தோட சேர்த்து ஒரு சமஷ்டி சாத்விகாம்சம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து சமஷ்டி சாத்விகாம்சாத்து, அதுல இருந்து மனோ புத்தி அகங்கார சித்தாந்த கரணானி சம்பூதானி. இதுல இருந்துதான் என்ன வருது அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். நம்ம இந்த சமஷ்டியிலிருந்து வர்றதுனாலதான் சொல்ல போனா நம்மளால மனச இந்த சமஷ்டிங்கிறது இந்த அனைத்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்தினுடைய அப்படின்னு அர்த்தம். இப்ப சூக்ஷ்ம பிரபஞ்சத்தினுடைய அந்த மனசோட நம்ம மனச இணைக்க முடியறது. தியானம் பண்ணும் பொழுது நம்மளால மனம் ஒன்றி வைக்க முடியறதுன்னா ஏன் காரணம் என்னன்னா அந்த சோர்ஸ் அங்கேருந்துதான். நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சா இந்த விஷயம் புரியும். இது சோர்ஸ் நம்ம இப்ப படிக்கிற போது நமக்கு என்ன தெரியறது? இது வியஷ்டியில இருந்து வரல, தனித்தனியா ஆகாசத்துல இருந்து மனசு வந்தது, பூமியில இருந்து இது அப்படியும் சொல்லப்படுவது உண்டு. மனம் என்பதற்கு ஆகாசம் என்பது பூதமாக இருக்கிறது, அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய. அதாவது நான் சொன்னேனே முன்னாடியே உங்களுக்கு, சிருஷ்டிங்கிறது பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எதுவுமே இது தப்பு அது ரைட்டு அப்படிங்கிறது இல்லை. இங்க விஷயம் என்னன்னா சிருஷ்டிய ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான். அதனால நாம இந்த விஷயம் என்னன்னா இந்த சமஷ்டியிலிருந்து வந்ததுதான். சமஷ்டியாக இருக்கக்கூடிய அதாவது டோட்டலா இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து அதனுடைய சாத்விக அம்சத்திலிருந்து வந்ததுதான் நமக்கு உள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதெல்லாம் சேர்ந்துதான் அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணம்னாலே என்ன? உள்ள இருக்கக்கூடிய கரணம். எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய கரணம் தான். நம்ம எதுவுமே வெளியில எக்ஸ்பிளிசிட்டா தெரியறது இல்லை. இப்ப எனக்கு இந்த இடத்துல டச் ஃபீலிங் இருக்குங்கிறது நம்ம வெளியில எப்படி காமிக்க முடியும்?
காமிக்கிறது இல்ல. ஆனா இதை விட சூக்ஷ்மமா இருக்கு மனம். இப்போ என்கிட்ட தோல்னு ஒண்ணு இருக்கு. அதனால இந்த தோல் மூலமாக நான் இதை காமிக்க முடியுது. இதோ பாருங்க இந்த தோல்ல தான் எனக்கு டச் ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நான் காட்ட முடியுது. காதுன்னு ஒண்ணு வச்சிருக்கு. அதனால காதுக்குள்ளதான் எனக்கு ஓசை வரும் அப்படின்னு காட்ட முடியுது. ஆனா மனசை எப்படி காட்டுறது? அந்த அளவுக்கு சூக்ஷ்மம். சமஷ்டியில இருந்து வந்ததுனால வெரி 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 சட்டில். எது? மனம், புத்தி, சித்தம், அகங்கார். இந்த மனம் அப்படிங்கிறது என்ன? புத்திங்கிறது என்ன? சித்தம்ங்கிறது என்ன? இதெல்லாம் தான் இப்ப அடுத்தது பார்க்கணும். அநேகமா இன்னைக்கு அதுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அஹ் இந்த அளவுல இன்னைக்கு வகுப்பை நான் நிறைவு பண்றேன். நம்ம இப்ப குரு ஸ்தோத்திரம் படிச்சுட்டும் அதுக்கப்புறமா நிறைவு பிரார்த்தனைக்கு போகலாம். மேற்கொண்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இதை பற்றியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களையும் அடுத்த சத்சங்கத்துல நம்ம படிக்கணும்.